உதாரணத்துக்கு இன்னைக்கு அஜித் குமார்னு ஒரு காவலாளி போல செய்யப்பட்டிருக்காரு. இறங்கி போராட்டத்துக்கு வந்துக்கணுமா இல்லையா? ஒண்ணு அங்க போயிருக்கணுமா இல்லையா? ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அந்த அறிக்கை யார் எழுதி கொடுக்குறா, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இந்த வடிவேல் ஒரு படத்துல வரப்ப இதோ தெரிவாங்க, அந்த மாதிரி எங்க இருந்து அறிக்கை வருதுன்னு தெரியாது. அறிக்கை மட்டும் வருவாங்க, ஆளை காணோம். திருட்டு வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டவரை தனிப்படை தூக்கிட்டு போய் காட்டுல வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அப்ப அந்த வீடியோ எடுத்தது யாரு? அப்ப அந்த வீடியோவை யாரோ திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதான இருக்கு. பார்ட் டைம் அரசியல்வாதினா ஆஃப் டே பார்க்கணும். இவர் அகேஷனல் அரசியல்வாதி. அதாவது எப்பயாவது வெளியே. அதனால இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. சினிமா நடிகர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு லக்ஸுரி ஜோன்ல இருப்பாங்க. குண்டுக்குள் அடைக்கப்பட்ட தங்க கிளிகள். வேற ஏதாச்சும் அவர் தொடச்சு விடுவாரு. திரும்பி பார்த்தா ஒரு ஜூஸ் குடிப்பாரு. காலில் ஷூ மாட்டி விடுவாரு. அரசியல் அப்படி கிடையாது, களத்துல இருக்கணும். இல்ல ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் உள்ள வந்திருப்பாரு. தெரியாம தான் வந்துட்டாரு. தெரியாம எம்ஜிஆர் மாதிரி நம்ம படுத்துட்டு ஜெயிச்சிடலாம். தேர்தல் ஜூன் ஜூலை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளிநாடு சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு 70வது படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மமிதா பைஜிட்டு சொல்லி பாப்பா, அடுத்த படத்தை நீ தான் ஹீரோயின் வெயிட் பண்ணுமா அப்படின்னு. அதுவும் வெளியில தெரியாம தரமா சொல்லி பிடிச்சு போல உடனே என்ன ஆகி போச்சு, அதை பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப விஜய்க்கு விடு கொடுத்தவங்க நாங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க விஜய் அப்படின்னு இப்ப இப்படி பல்டி அடிக்காங்க. குரங்கு பல்டி அடிப்பாங்க இவருக்கு. அந்த இந்த பக்கம் மல்டி. அக்காட்வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒருத்தர் இதுதான் கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த படத்துக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக்கும் பிறந்த நாள் அப்போ வந்தது. இதுதான் கடைசி படம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு மமிதா பைஜ் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டப்போ அவர் இதுதான் கடைசி படமான்னு எனக்கு தெரியல, எலெக்ஷன் 26 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. உண்மையிலேயே ஜனநாயகன் தான் இதுக்கு கடைசி படமா விஜய்க்கு? தமிழ் சினிமாவிலேயே அதிகமான பிசினஸ் இருக்க படம் ஜனநாயகன் தான். பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் இருக்குன்றாங்க. 5000 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு கிளப்பி வருது. இப்ப சொல்றேன் நான் செய்தி சொல்லிட்டேன்னா இது அப்படியே போயிடும், காட்டுத்தீவா போய் இது எல்லாருமே ஜனநாயகன் படம் அவ்வளவு போயிருக்காம, ஜனநாயகன் படம் இவ்வளவு பிசினஸ் ஆயிருக்காம யாருமே கிராஸ் செக்கே பண்றது இல்ல. ஒன்னும் அவங்க பிசினஸே பேச ஆரம்பிக்கல. இது நம்ம அபிஷியலா அவங்களே சொன்னதுதான். மமிதா பைஜ் அந்த படத்தினுடைய விஜயோடைய பர்த்டே அன்னைக்கு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் நான் அடுத்த படம் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து அடுத்த படம் இதுதான் எதார்த்தம், அவங்க பேசுறதுதான் எதார்த்தம். விஜய் நடிக்க மாட்டேன்னு சொல்லல அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு தேர்தலுடைய அரசியல் நிலைப்பாடு அவர்கிட்ட ஸ்டடி இல்லாம இருக்கு. ஃபுல் ஃபிளெக்ஸ்ல அவர் இறங்காம இருக்கிறாரு. தேர்தல் முடிவுல அவருக்கு சரியா வராது. அப்ப அடுத்த படம் பண்ணுவாரு. நம்ம இங்க இதுலயே அக்காலே பல இன்டர்வியூ பேசியிருக்கிறோம். அதைத்தான் அஜித் விஜயும் சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட. அப்படிங்கும்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்த படம் பண்ணுவாருங்கிறதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நம்மளும் அதான் நம்புறோம். இல்ல ஏற்கனவே அவர் மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக வைக்கிறது அதான். இன்னும் பார்ட் டைம் அரசியலா தான் இவருமே அரசியல்வாதியா தான் இருக்கிறாரு, முழு நேரமாக வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ திரும்பவும் இது மாதிரியான இந்த மமிதா பைஜியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது விஜயே சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது அப்போ கண்டிப்பா அப்போ இன்னும் 69க்கு அப்புறமாக அடுத்தடுத்த படங்கள் இருக்கும் அப்படின் போது அப்ப அரசியல்ல இவரோட நிலைப்பாடு என்ன, இந்த பக்கம் சினிமால இவருடைய நிலைப்பாடு என்ன, எதுலதான் இருக்க போறாரு? இந்த பக்கம் ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதான இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதினா ஆஃப் டே பார்க்கணும். இவர் அகேஷனல் அரசியல்வாதி. அதாவது எப்பயாவது வெளியே. அதனால இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, போராடி போயிட்டு. உதாரணத்துக்கு இன்னைக்கு அஜித் குமார்னு ஒரு காவலாளி போல செய்யப்பட்டிருக்காரு. இறங்கி போராட்டத்துக்கு வந்துக்கணுமா இல்லையா? ஒண்ணு அங்க போயிருக்கணுமா இல்லையா? யாரும் போறாங்க, பாக்குறாங்க, போராட்டம் பண்றாங்க, யாரும் போறாங்க. அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு. அந்த அறிக்கை யார் எழுதி கொடுக்குறா, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இந்த வடிவேல் ஒரு படத்துல வரப்ப இதோ தெரிவாங்க, அந்த மாதிரி எங்க இருந்து அறிக்கை வருதுன்னு தெரியாது. அறிக்கை மட்டும் வருவாங்க, ஆளை காணோம். இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அப்ப விஜயை பொறுத்தவரைக்கும் விஜய் அரசியல் அவர் சரியா செட் ஆகல. அவருக்கே மனசு விட்டாரு போல. இந்த தேர்தல் அரசியல் கூட்டத்துல போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து கை காமிச்சிட்டு கும்பிடு போட்டு எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, இந்த அரசியல் நமக்கு வராது. இல்ல ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி இன்னும் களத்துக்கு போகல, மக்களை நேர்ல சந்திக்கல, ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளல அப்படின்னும் போது செட் ஆகலன்னு இப்பவே எப்படி முடியும்? செட் ஆயிருந்தா நேரம் களத்துக்கு இறங்கி இருப்பாரு. களத்துக்கே வரணும்னா அப்புறம் பேக் அடிக்கிறாரு, வெளியில வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா அதான். சினிமா நடிகர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு லக்ஸுரி ஜோன்ல இருப்பாங்க. குண்டுக்குள் அடைக்கப்பட்ட தங்க கிளிகள். வேற ஏதாச்சும் அதை தொடச்சு விடுவாரு. திரும்பி பார்த்தா ஒரு ஜூஸ் குடிப்பாரு. காலில் ஷூ மாட்டி விடுவாரு. ஒரு ஷாட் முடிச்சோடனே கேரவன்ல உட்காந்துட்டாரு. அரசியல் அப்படி கிடையாது, களத்துல இருக்கணும். இல்ல ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் உள்ள வந்திருப்பாரு. தெரியாம தான் வந்துட்டாரு. தெரியாம எம்ஜிஆர் மாதிரி நம்ம படுத்துட்டு ஜெயிச்சிடலாம். இது தெரியல நம்ம எப்படி சொல்ல முடியும்? களத்துக்கு நேர்ல போகணும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். தன்னை மிகைப்படுத்திட்டாரு. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் எப்படி படுத்துட்டே ஜெயிச்சாரு. அதனால அவங்க எம்ஜிஆர் இறக்கி விட்டாங்க. 67 திரும்பி வருது, 79 திரும்பி வருது, 77 திரும்பி வருதுன்னு நிறைய பேர் வர சொல்லிட்டானுங்க. இதுல என்னன்னா அந்த தம்பிகளுக்கு
77 என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, 67 என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 67 திரும்பி வருது, 77 திரும்பி வருது அப்படின்றாங்க. 77 திரும்ப எம்ஜிஆர் வந்து முதல்ல வந்து படத்துல அடிச்சு அடுத்த நாள் சிஎம் ஆயிட்டாரு, அது மாதிரி தளபதி அடுத்த நாளே சிஎம் ஆயிடுவார்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட பெரியாரோட பயணம் பண்றாரு. அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சியுடைய பொருளாளராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 தான் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார். இவ்வளவு பெரிய பயணம். முத நாள் வந்து மேக்கப்பை கழிச்சிட்டு அடுத்த நாள் முதலமைச்சரா நேர ராமவரம் தோட்டத்துல நேர செக்ரட்டரிலாம் போனவர். இவ்வளவு பெரிய போராட்டம். இது தெரியாம 77 நடந்த ஒரு ரெவல்யூஷன் புரட்சியை நாங்க பண்ண போறோம், என்னடா நடந்துச்சு அவங்க கேட்டா அவங்களும் தெரியல, சொன்னவங்க கேட்டா 71 அதுவும் தெரியல. இந்த 77 எம்ஜிஆர் மட்டும் பிடிச்சிட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் படுத்துற ஜெயிச்சார். ஏன் எம்ஜிஆர் படுத்துற ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் உடல்நிலை போல ஒரு சிம்பத்தி அலை அடிக்குது. அப்ப எம்ஜிஆர் வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காருன்னா அந்த அலை வந்து அப்படி ஓட்டா மாறுது. அதனால எம்ஜிஆர் படுத்துட்டே ஜெயிச்சாருங்கிற விஷயம் இதுதான். உடல்நிலை சரியில்லை, அதனால வர முடியல, ஒரு வீடியோ போற தழுத்த குரல்ல ஒரு ஆடியோ மட்டும் வருது, அதை நம்பி மக்கள் வந்தா போதுங்கிற மாதிரி போட்டாங்க. அதனால நினைச்சிட்டாங்க படுத்துட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர், நம்ம பனையூர்ல படுத்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு யாரோ ஆள் மனதில் அவங்க இறக்கியிருக்காங்க போல. அதனால என்ன செய்யறாருன்னா இவரால் வெளியில வர முடியல, அரசியல் வந்து உள்ள இறங்கி பாக்குறப்ப இது பெரிய விஷயமா கடலா இருக்கு, இதுல நீந்தி கரையேற முடியாது அப்படிங்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக அடுத்த படத்துக்கு இறங்கி போயிடுவோம், தேர்தல் ஜூன் ஜூலை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளிநாடு சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு வந்து 70வது படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மமிதா பஜ்ஜிட்ட சொல்லியிருப்பாரு. அடுத்த படத்தை நீ தான் ஹீரோயின், வெயிட் பண்ணுமா அப்படின்னு அதுதான் வந்து வெளியில் தெரியாம தரமா சொல்லி பிடிச்சி போல. உடனே என்ன ஆகி போச்சு, அதை வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப விஜய்க்கு விட்டு கொடுத்தவங்கள நாங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க விஜய அப்படின்னு இப்ப இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க. இந்த குரங்கு பல்ட்டி அடிப்பாங்க அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் மல்டி அடிக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விஜய்க்கு விட்டு கொடுத்தவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பல்ட்டி அடிக்கிறாங்க. விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்மளால வந்து அரசியல் நீண்ட தூரம் ஓட முடியாது, அது ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம், அதனால அதுல தாக்கு பிடிக்க முடியாது, 2வது படம் அடுத்த படம் ஆரம்பிப்போங்கிறது மனசுல வந்துருச்சு. அதைத்தான் வந்து அன்னைக்கு வெளியில சொல்லியிருக்காரு. நம்மளே போன்றவர்கள் ஆரம்பத்துல சொல்றோம் விஜயா அரசியல் தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக 70வது படம் நடிப்பாரு, கட் அவுட்ல ரெடி பண்ணி வைங்க அப்படின்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது விஜயே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படிங்கறதுனால கூட இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து விஜய் நம்ம வந்து பெரிய திரையில பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் இதுதான் கடைசி அப்படின்னும் போது இதுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம், படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கப்புறம் அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச்சு அடிபடுது அப்படின்னும் போது அப்ப இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு குறையும் நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் குறையாது. விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கு, என்ன பார்த்தாலும் பாக்குறதுக்கு. அந்த ஆடியன்ஸ் படம் ஃபுல் பண்ணிடுவாங்க. 2வது படம் நல்லா இருந்தா காமன் ஆடியன்ஸ் உள்ள போவாங்க, அவ்வளவுதான். விஜயினுடைய ஆடியன்ஸ் ஒரு 3 நாள் 2 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. விஜய், அஜித், ரஜினி உங்களுக்குலாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல் பண்ணிடுவாங்க. ஆனா காமன் ஆடியன்ஸ் வர்றதுக்கு படம் நல்லா தான் போகும். ஆனா இந்த படத்தை எப்படியா இருந்தாலும் விஜயில் அரசியல் பேசிருக்காரு, தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இப்போ சமீபத்துல அரசியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் நிலை, இந்த அஜித் குமார் அந்த பையனோட விஷயமா இருக்கட்டும், இப்ப இந்த படத்துலயுமே வந்து விஜய் வந்து ஒரு போலீஸ் இதுலதான் இருக்கிறாரு அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்வாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த படமே எடுத்து முடிஞ்சாச்சே, படம் எடுத்து முடிச்சு டப்பிங் போய்கிட்டு இருக்கு, படத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு, முழு நேரம் அரசியல்வாதி ஆறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இப்ப படத்துல அந்த மாதிரியான காட்சிகள் இருக்காது. இந்த படம் வந்து பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படம், அந்த படம் நம்ம பாலையா நடிச்ச படம். பாலையாவுடைய கேரியர்லயே இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மாதிரி இருக்கும். அதையும் வேற அடிக்கடி வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, கேசரி அது இது கேசரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதை வந்து நல்ல கதை, அந்த கதை நல்ல கதை. என்ன கதைன்னா இவர் வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர், பழங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, அதுக்காக அவர் போராடுறாரு, அதனால இவர் சஸ்பெண்ட் பண்ண போறாரு, ஒரு கேஸ்ல மாட்டி உள்ள போயிடுறாரு. உள்ள போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலரா இருப்பாரு சரத்குமார், அவரை வந்து ஒரு காப்பாத்தி வெளியே கொண்டு வராரு. பார்த்தா சரத்குமாருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், சரத்குமார் இறந்துருவார். சரத்குமார் இறந்து போறப்ப என் பொண்ணை ட்ரெயின் பண்ணி எப்படியாவது மிலிட்டரியில சேர்த்தணும், அதான் என்னுடைய ஆசைம்பாரு. பெண்கள் ரொம்ப வந்து இதா இருக்கணும், போல்டா இருக்கணும், எல்லா துறையிலும் பெண்கள் முன்னேறி வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் விஜயினுடைய இந்த படத்துக்கு ஹீரோ. அதுக்காக அந்த பொண்ணை மிலிட்டரிக்கு போறதுக்கு ட்ரெயின் பண்ணி மிலிட்டரியில் சேர்ப்பார். இதுதான் படத்தோட கதை. இதுக்கிடையில் சில அரசியல் இதுன்னு இருக்கும். இந்த கதை தான் இப்ப இங்க வாங்கி பண்றாரு. இது பாக்குறப்ப நிறைய தெரியும், நிறைய பிகிலிகள் நிறைய மிக்ஸ் ஆன மாதிரி கதையா இருக்கும். அப்ப தேர்தல் நேரங்களில் இந்த கதையை பயன்படுத்தினா ஒரு பெண்கள் மத்தியில பெண் பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வரும் அப்படின்னு இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. போய் ஆல்ரெடி போலீஸ் கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காரு. அவன் அந்த ப்ரோமோ ஒன்று வெளியில விட்டாங்க ஒரு பர்த்டே அன்னைக்கு பாக்குறப்ப அதை சீன் பை சீன் அப்படியே அதை பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் இப்போ இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா இந்த சம்பவம் இப்பதான் சமீபத்துல நடந்திருக்கு அப்படின்னும் போது இதற்கு அந்த பக்கத்துல இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்ததா வரலையா அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். அதிகபட்சமாக யாராவது ஒரு கட்சியினுடைய எண்ணம் கொண்ட தலைவர்கள் இருப்பாங்க, ராஜ்மோகன் மாதிரி ஆளா யாராவது வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அறிக்கை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அது நான் கூட பார்க்கல, வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, ஒரு கோயில் இருக்கக்கூடிய காவலாளியா இருக்கிறாரு, அங்க கோயிலுக்கு கும்பிட வந்தவங்களை கார் பார்க் பண்ண சொல்றாங்க, எடுத்து பாக்குறப்போ நகை காணாம போயிருக்கு. அவர் சந்தேகப்பட்டு இந்த காவலாளி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட திருட்டு வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டவரை தனிப்படை தூக்கிட்டு போய் காட்டுல வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அப்ப அந்த வீடியோ எடுத்தது யாரு? இப்ப நம்ம கேள்வி சந்தேகமே அதான். அப்ப அவங்க சொல்றாங்க, இப்ப வரக்கூடிய தகவல் என்னன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆபீசர் மூலியமா தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க அதை. அப்ப இதை திட்டமிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்காக கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இதை ஒரு டூலா பயன்படுத்துறாங்களா? அந்த வீடியோ எடுத்ததே வந்து என்னன்னா, வீடியோ எடுத்த பையன் கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் பண்ணிருக்கலாமே. ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அந்த கிராமத்து பையனா தான் இருப்பான். இப்ப இந்த சம்பந்தப்பட்ட இந்த அடி வாங்கிட்டு இருக்க பையனுடைய குடும்பத்துக்கோ ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ போன் பண்ணா ஒரு 200 பேர் திறந்து வந்திருப்பாங்களே, காப்பாத்திருக்கலாமே. அப்ப அந்த வீடியோவை யாரோ திட்டமிட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத சந்தேகம் வருது. இப்ப வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு, எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இறந்து போன பையனுக்கு ஒரு தம்பிக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இது திட்டமிட்டே நடத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப வலுவா இருக்கு. இப்ப இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய விஜய் வந்து எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்ப இதுக்கப்புறமாவது ஃபுல் டைம் சினிமா நடிகராவே போயிருவாரா, இல்ல அகேஷனல் அரசியல்வாதியா, இல்ல ஃபுல் டைம் நடிகரா அப்படிங்கிறது 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிகள்.